ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் என்று சொல்லக்கூடியதான வேதபாடம் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். பொதுவாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே உங்களுடைய ஆலயங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். ஆனால் இது சண்டே ஸ்பெஷலாக நாம் சில வேத பாடத்தை கொஞ்சம் ஆழமான சத்தியங்களை பார்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் இந்த செய்திகளை கொடுக்கிறோம். இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கொடுக்கக்கூடியதான ஒரு சுவிசேஷ செய்தி அல்ல, கொஞ்சம் வேத பாடம் போல தான் இருக்கும். அப்படி தான் நம்ம செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது அப்படிப்பட்டவர்களுக்கு தான் புரியவும் செய்யும். ஆகவே தான் இந்த மாதிரி செய்திகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இன்றைக்கி கூட இப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு இருக்குது. இந்த 1ஆம் அதிகாரத்தை நம்ம முழுவதுமாக தியானிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் ஒரு ஆவியானவர் ஒரு ரகசியத்தை வச்சுருக்கிறாரு. அந்தந்த ரகசியத்துக்குள்ளே நம்ம கடந்து போய் முடியறதுக்குள்ளேயே அது முடியாது. அது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இந்த விஷயத்தை நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதை நான் அதிகமாக தியானிப்பேன், இந்த 1ஆம் அதிகாரத்தை. அப்படி தியானிக்கும் போது இதில் ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 5 ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 1ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் 5 ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் 4 ஸ்திரீகளுடைய பெயர் இருக்கிறது, ஒருத்தியுடைய பெயர் இல்லை. மொத்தம் 4 பேருடைய பேர் இருக்குது, ஒருத்தவங்களுடைய பேர் அதில் இல்லை. ஸோ இந்த 5 பேரை குறித்து, குறிப்பாக அந்த 4 பேர் இருக்குது பார்த்தீங்களா, இவர்களை குறித்து தான் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஏன் இவ்வளோ ஒரு 42 தலைமுறை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இதில் ஏன் இந்த பர்டிகுலராக 4 பேர் மட்டும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற விசேஷம் என்ன? நீங்கள் அநேக சத்தியங்கள் இதில் கேட்டிருக்க முடியும். இதில் நீங்கள் கேட்காத சில காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நாம் ஒரு ஜெபத்தோடு கூட நாம் இந்த செய்திக்குள்ளே கடந்து போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமையுள்ள கரத்தால் எங்களை தாழ்த்துகிறோம். வேத வாக்கியங்களை அருளி செய்த ஆவியானவர் தான்பா எங்களோடு கூட பேச முடியும். நீர் தான் எங்களுக்கு விளக்கங்களை தர முடியும். ஆவியானவரை, சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறவரே, இந்த நாளிலும் இப்பொழுதும் நீர் சத்தியத்துக்குள்ளே நடத்த வேண்டுமே நாங்கள் செபிக்கிறோம். அறியாத ரகசியங்களை, புதைந்திருக்கிற பொக்கிஷங்களை எங்களுக்கு எடுத்து தருவீராக. வானத்தின் மன்னாவை பிட்டு எங்களுக்கு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். அதை உட்கொண்டு ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் சந்தோஷமாய் கலிகூர கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைவிடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுல 4 ஸ்திரீகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் முதலாவதாக தாமாரை குறித்து பார்க்கிறோம். இந்த தாமார் ஏன் இந்த இடத்துல வராங்க, ஏன் அவங்க பேர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது என்ன அவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தாமாரை குறித்து நாம் பார்க்கும்பொழுது 38ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவங்க 38ஆம் அதிகாரத்தில் இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள், அந்த அதிகாரம் முழுக்க யூதாவுக்கும் தாமாருக்கும் நடுவில் நடக்கிறதான சம்பவங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாமாரை பற்றி இந்த இடத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சில முக்கியமான விஷயங்களை குறித்து தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தாமார் யூதாவினுடைய மருமகளாக இருக்கிறார்கள். சில விஷயங்களை நாம் இங்கே படிக்கும்போது, உலக பிரகாரமாய் படிக்கும்போது அது தவறாக போகும். ஆனால் அதனுடைய ஆழமான சத்தியங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போகும்போது தான் அதனுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியும். இந்த யூதா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேஷ்டபுத்திர பாகத்துக்கு உரியவர் இல்லையே. அவங்க 4வது தானே யூதா, லேயாளுக்கு 4வதாக பிறந்தானே யூதா. ஆமாம், உண்மைதான். அதில் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரூபன் தகப்பன் மஞ்சத்தில் ஏறினதுனாலே அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போகிறான். யாக்கோபு அவன் நிமித்தம் துக்கப்படுகிறான். அடுத்து சிமியோன், லேவி, இவங்க 2 பேரும் ஒரு குற்றமில்லாத ரத்தத்தை அல்லது ஒரு மனுஷனை கொன்று போடுகிறார்கள் அவனுடைய தீராள் விஷயத்தில். அதனால் அவங்க 2 பேரை குறித்தும் அவன் வருத்தப்படுகிறான். யூதாவை குறித்து தான் அவன் முதலாக புகழுகிறான். சகோதரால் புகழப்படுகிறவன் நீயே என்று சொல்லி யூதா தான் அதற்கு பிறகு 4வது பையன் தான் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு வருகிறான். அதிலிருந்து தான் இஸ்ரவேலுடைய கோத்திரத்தினுடைய கணக்கு தொடங்குகிறது. இது நம்ம இன்னும் உறுதிப்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா, 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1 முதல் 8 வசனத்தில் 12 கோத்திரங்கள் இருக்கு. இந்த 12 கோத்திரங்களில் முதலாவதாக எது வருதுன்னு கேட்டிங்கன்னா, யூதா கோத்திரம் வருது. அந்த யூதர்கள் தான் கடைசியாக முதன்மையானவர்களாக இருப்பார்கள், சேஷ்டபுத்திர பாகத்தில் இருப்பார்கள். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் அப்படிங்கிற தேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா யூதர்கள் தான் நம்ம சொல்கிறோம் அவங்கள. அதாவது அவங்க 12 கோத்திரம் இருக்குது உள்ள, ஆனாலும் நம்ம வேறு எந்த கோத்திரத்தையும் மென்ஷன் பண்ணுறதில்ல, யூதர்கள் தான் மென்ஷன் பண்ணுறோம். இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். காரணம் என்னென்னா, சேஷ்டபுத்திர பாகம் அவங்ககிட்ட வந்துட்டதுனால இஸ்ரவேலுங்கிற நாடும் அந்த ஜனங்களும் யூதர்கள் என்கிற பெயராலே குறிக்கப்படுகிறார்கள். இது அங்கே வந்ததான ஒரு விஷயம். இந்த யூதா கிட்ட நல்ல குணாதிசயங்கள்லாம் இருக்குது. யோசேப்பை அடிக்கும் போது அவர் செய்த காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் யூதா ஒரு இடத்துல வழிமாறி போகிறார். வழிமாறி போய் அவர் கானானிய ஸ்திரியை போய் திருமணம் செய்கிறார். அதே 38ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, யூதா போய் ஒரு கானானிய ஸ்திரியை, சுவா என்னும் பேருள்ள ஒரு கானானிய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடு கூட சேர்ந்தான். 38:2 அங்கே அவர்களுக்கு பிள்ளை பிறக்கிறது. அந்த 3 பிள்ளைகள் பிறக்கிறது. அந்த 3 பிள்ளைகளிலே முதல் 2 பிள்ளைகள் கர்த்தரால் கொலை செய்யப்படுகிறார்கள்.
கர்த்தர் அவர்களை அடித்தார்னு இருக்கு. காரணம் என்னன்னா, முதல் பையன் பொல்லாங்கானாக இருந்தான். கர்த்தருக்கு முன்பாக அவன் பொல்லாதவனாக இருந்தான். அவனுடைய பாவம் என்னவென்று சொல்லப்படவில்லை. ஆனால் பொல்லாதவனாக இருந்தான். கர்த்தர் அவனை அடித்தார். 2வது, யூதாவுடைய சந்ததி வர வேண்டும். இந்த யூதாவுடைய சந்ததி வருவதற்கு 2வது பையன் அது அவளோடு கூட சேருகிறான். ஆனால் சேரும்போது சேர்ந்தால் இது தன்னுடைய சகோதரனுடைய சந்ததியாகத்தான் இருக்கும், தன் பேர் விளங்காது என்று சொல்லி அவனும் ஒரு தவறான காரியத்தை செய்யும் போது அவனையும் கர்த்தர் அடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனால் யூதா பயந்து தன் மருமகளை தன் தாய் வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார். அனுப்பிவிட்டு, நீ அங்கேயே இரு, என்னுடைய சின்ன பையன் இருக்கிறான், அவன் வளர்ந்து வந்த பிறகு உனக்கு நான் அவனை தருகிறேன். அன்னைக்கு யூத முறைப்படியில் ஒருவேளை கணவன் இறந்துட்டா தம்பியோ அண்ணனையோ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுங்கிறது ஒரு முறையில் இருந்திருக்கு. இன்றைக்கும் அந்த முறைகள் இருக்குது. ஒரு இள வயது விதவை இருக்கிறார்கள், அல்லது அண்ணன் இறந்து விட்டால் தம்பிக்கு திருமணம் செய்து கொடுக்கிறது இங்கேயும் இருக்கிறது. சில இடங்களில் அதை நாம் பார்க்கிறோம். அந்த முறை அங்கேயும் இருந்திருக்கிறது. அந்த முறையில் தான் தாமாரும் போய் காத்திருக்கிறாள். ஆனால் 3வது பையனும் வளர்கிறான். ஆனால் வளர்ந்த பிறகு அங்கே தாமார் கொடுக்கப்படவில்லை அவனுக்கு. ஏன்னா யூதாவுக்கு பயம், 3வது பையனை கர்த்தர் அடிச்சிருவாரோ அப்படின்னு பயம். இப்போ இந்த நேரத்தில் தான் தாமார் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அதாவது யூதாவுடைய சந்ததி தாமார் நினைத்திருந்தால், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, தாமார் நினைத்திருந்தால் யூதாவுக்கு பதிலாக, அவன் பிள்ளையை கொடுக்காததுக்கு பதிலாக தன் தகப்பன் தாயை விட்டு பேசி எனக்கு வேறொரு திருமணம் செய்து வைக்க. ஏன்னா அன்றைக்கி மறுமணம் அங்கே இருக்கிறது, மறுமணம் அங்கே செய்கிறது யூதர்களுக்குள்ளே இருக்குது, இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறது. இவன் இத்தனைக்கும் கானானிய ஸ்திரியை திருமணம் செய்தவன், அதில் பிறந்த பிள்ளைகள் தான் இதெல்லாமே. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு வேறொரு முறையை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த தகப்பன் அல்லது மாமனாருடைய கடைசி வார்த்தை வரைக்கும் அவங்க காத்திருக்கிறாங்க. அந்த மருமகனை தருவாங்கன்னு பொறுமையோடு காத்திருக்கிறார்கள். அந்த பொறுமையோடு காத்திருக்கும் போது மாமனார் அவளுக்கு தன் மகனை தராது போனபடினாலே இப்பொழுது அவள் ஒரு காரியத்தை செய்கிறாள். இந்த காரியம் எல்லாருக்கும் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் தவறாக இருக்கும். அவள் ஒரு வேசியை போல வேஷம் மாறி அவள் என்ன செய்கிறார், ஒரு நீரூற்றண்டையில் போய் உட்காருகிறாள் என்று 14வது வசனம் சொல்லுகிறது. நீரூற்றுக்கு முன்பாக உட்கார்ந்தாள் அப்படின்னு இருக்கு. இப்போ யூதா அங்கே போகிறார். யூதா செய்த காரியங்கள்லாம் நல்லா கவனிங்க. யூதா கானானிய ஸ்திரியை திருமணம் செய்தது முதல் தவறு. ஏன்னா புறஜாதியாருக்குள்ளே பெண் கொள்ளக்கூடாது, அது இஸ்ரவேலுக்குள்ளே இருக்குது. அவர் முதல் தவறு. இத்தனைக்கும் அவர் சேஷ்டபுத்திர பாகத்தை உடையவர். ஏன்னா அவருடைய சந்ததியில் தான் இயேசு வரணும், நம்ம அதை மறந்துடக்கூடாது. அந்த சந்ததியில் இயேசு வரணும். அதற்கு பிறகு அவர் 2 பிள்ளை மறுத்தணும், 3வது பிள்ளையை தந்திருக்க வேண்டும். ஏன்னா சந்ததி நிற்கிது, யூதா கோத்திரத்தில் இயேசு வரணும், யூதாவுடைய அடுத்த சந்ததி வரணும்னா அவன் பையனுக்கு குழந்தை பிறக்கணும். அந்த சந்ததி வராதபடிக்கு யூதாவே தடுத்து கொண்டு நிற்கிறார். யூதாக்கு என் சந்ததி வளரலையேங்கிற பயம் இல்லை, இருக்கிறதும் போயிடக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறாரு ஒழிய, அவர் என்ன நினைக்கிறாருன்னா இன்னொரு என்னுடைய பையனுக்கு வேறொரு பொண்ணை கொடுக்கலான்னு யோசனை இருந்தாரோ என்னமோ நமக்கு தெரியாது பாருங்களேன். ஆனால் தன் பையனை தாமாருக்கு அவர் கொடுக்கவில்லை. தாமார் இடத்துல அவருக்கு ஒரு பயம் இருக்கிறது. 2 பசங்களும் சேர்த்து போயிட்டாங்க, 3வது பையனை எப்படி கொடுப்பது? இப்போ இவர் போகும்போது நீரூற்றண்டையில் ஒரு வேசியின் இடத்துல போகிறார். பைபிள் படி யூதர்கள் வேசியின் இடத்துல போகக்கூடாது, நம்ம எல்லாரும் தெரியும். பைபிள் படி இல்லை, நார்மலாகவே போகக்கூடாது. இப்போ அவர் அங்கே போகிறார். ஆனால் நடந்த சம்பவம் என்ன, தாமார் தன்னுடைய வாழ்க்கையை அங்கே பணயம் வைக்கிறாள். அவள் எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவ்வளோ கஷ்டத்தை தாமார் எதுக்காக படணும்? தன்னுடைய மாமனாருடைய சந்ததி வளரணும், யூதா கோத்திரம் வளரணும், அல்லது இவளுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி இருந்தால் இவள் நேரடியாக போய் எனக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணி கொண்டு கேட்டிருக்கலாம், இல்லை வேறொரு மறுமணம் போயிருக்கலாம். ஆனால் அவருடைய நோக்கம் முழுக்க முழுக்க யூதாவினுடைய சந்ததியில் இருக்குது. தேவனுடைய திட்டத்துக்குள்ளே அந்த அம்மா வராங்க. அதாவது யூதா கோத்திரம் இயேசு கிறிஸ்து வர வேண்டியது நிற்கிறது, அது அடுத்த வளர்ச்சிக்குள்ளே வரல. அந்த இடத்துக்குள்ளே தாமார் உள்ளே நுழைகிறாள். உள்ளே நுழைந்து அந்த யூதாவினுடைய சந்ததியை அவள் பெற்றுக்கொண்டு போகிறாள். பெற்றுக்கொண்டு போய் வளர்க்கிறாள். அந்த கரு வளர்கிறது. யூதாவுக்கு ஒரு நாள் தெரிய வருது இந்த விஷயம். தெரிய வந்த உடனே அவர் கோபப்படுகிறார். கோபப்பட்டு அவளை வெளியே கொண்டு வாங்க, அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். இது தாமாருடைய வாழ்க்கையில் நடந்ததான ஒரு மிகப்பெரிய சம்பவம் பாருங்கள். தேவனுடைய திட்டத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போகும்போது பல நேரங்களில் நீங்கள் வீண் பழிகளை சுமக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில நேரங்களில் அதான் வசனம் சொல்லுது, சிலர் பொய்யாய் உன்மேல் பழியை சொன்னாலும் நீ களி கூற வேண்டுமா. ஒரு பாட்டே இருக்குது, ஒரு பரிசுத்த வாட்டி பாடின பாட்டு, அது வசனத்தில் உள்ள பாட்டு தான். பலர் தீங்கு பொய்யாய் உன்மேல் சொன்னாலும் களி கூறுவாய், இதுவே உன் பாக்கியம் அப்படின்னு இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் மேலே பொய் சொன்னாங்கன்னா நீ களி கூறு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. காரணம் வீண் பழி. இப்போ இவர் எதற்காக தன் மாமனாருடைய சந்ததியை கொண்டு வர வேண்டும், யூதா கோத்திரம் வர வேண்டும். அந்த யூதா கோத்திரம் வந்தால் தான் இயேசு வர முடியும். இது பரலோகத்தினுடைய திட்டம்.
இந்த பரலோகத்தினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இவள் எப்படி இருக்கிறாள்? வேஷம் மாறி, வேசியாக வேஷம் மாறி. யோசித்து பாருங்க, ஒரு வேசியா வேஷம் மாறணும், கையும் களவுமா பிடிச்சாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? கல்லெறிஞ்சு கொண்டு போடுவாங்க, கொண்டே போடும். இப்போ யூதா என்ன சொல்றாரு? அவளை வெளியே கொண்டு வாருங்கள். அவர் சொல்ற வார்த்தை என்ன? யூதா அவைகளை பகுத்தறிந்து, அவர் சொல்ற வார்த்தை 24வது வசனம், ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளை தாமார் வேசித்தனம் பண்ணினாள், அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியும் ஆனாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றாள். கல்லெறிஞ்சு கொள்றதில்லை, உயிரோடு பேர்ன் பண்ணணுங்கிறான். அப்பேற்பட்டதான தண்டனை அன்னைக்கு இருக்கு. அந்த காலகட்டத்தில் இது தெரிஞ்சும் தாமார் அந்த பிள்ளையை, யூதாவினுடைய சந்ததியை கொண்டு வர வேண்டும். பல நேரங்களிலே தேவ பிள்ளைகள் பல நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது வீண் பழியை சுமக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களை குறித்து அவதூறு சொல் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களை குறித்து அவர்கள் கேவலமாய் பேசுவார்கள். பல நேரங்களில் அது நடக்குது. அது இன்னைக்கு அதிகப்படியாக ஊழியர்களுக்கும் நடக்குது, அதிகப்படியாக வீட்டில் இருக்கிற ஆவிக்குரிய சகோதரிகளுக்கு நடக்குது. நான் 2 பேரையுமே சொல்லுவேன். இந்த ஆவிக்குரிய சகோதரிகள் வீட்டில் இருந்து கர்த்தருக்கு உண்மையாக வாழணும், தன் பிள்ளைகளை கர்த்தருக்கு உண்மையாக வளர்க்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவங்க வீட்டில் அவங்களுக்கு பழியை சுமத்தி செய்கிற காரியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப மோசமானதாக இருக்குது. தேவனுக்காக வைராக்கியமாக வாழணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வீட்டில் கணவனோ அல்லது மாமனாரோ ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அதன் நிமித்தம் இந்த பெண்ணை தள்ளிவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படி தள்ளிவிட்டு கணவனுக்கு, தன் மகனுக்கு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதுக்கு உட்கார்ந்து நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணை குறித்து அவர்கள் சொல்லக்கூடியதான வீணான சொற்கள், அவதூறு சொற்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் தாமாருக்கு சொன்ன மாதிரி அவள் வேசித்தனம் பண்ணினாலுங்கிற சொல்கிறவங்க கூட இன்னைக்கு இருக்கிறாங்க, கூச்சப்படாமல். இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்களில் கூட இது அதிகமாக நடக்குது. காரணம் என்ன? ஆவிக்குரிய குடும்பத்தில் தன் மருமகளை வெறுக்கிறார்கள், அந்த மருமகளை தள்ளி வைக்க வேண்டும். அதற்கு அவர்கள் செய்கிற காரியம் என்ன? ஏதாவது ஒரு பழி, ஏதாவது ஒன்று சொல்லணும். நீ கர்த்தருக்கு உண்மையாய் வாழும்போது இப்படிப்பட்ட வீண் பழிகள் உனக்கு சுமரும் போது ஒரு காரியத்தை நீ நினைத்து கொள்ள வேண்டும், உன்னுடைய நீதி ஒரு நாள் நிச்சயம் விளங்கும். நாம் அதுக்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியம். பாருங்க 26வது வசனத்தில், யூதா அவைகளை பார்த்து அறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடுக்காமல் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை தரவில்லை. இப்போ அவளுடைய நீதி புரிய வருது, பட்ட பகல் போல மாறுது. நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் நீங்கள் செய்கிற நல்ல காரியம் அல்லது நீங்கள் தலையிட்டு செய்கிற காரியம் அநேகருக்கு அது தவறாய்த்தான் படும். காரணம், அவர்கள் பார்வை அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. அவர்களுடைய குணாதிசயமே குற்றப்படுத்துகிற குணாதிசயமாக தான் இருக்கிறது. ஏன் சில நேரங்களில் சந்தர்ப்பங்கள் அவர்களை அப்படி நினைக்க வைக்கிறது என்று கூட வைத்துக்கொள்வோம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஆண்டவருக்காக தானே இது செஞ்சேன், நான் கர்த்தருக்காக தானே இப்படி செஞ்சேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நேரிட்டது, எல்லாரும் என்னை இப்படி ஒதுக்கி கொள்ளக்கூடிய அளவு, இங்கே வசனம் பாருங்க, சுட்டரிக்கப்படத்தக்கதாக. அநேகருடைய ஊழியர்களோட வாழ்க்கையில் இப்படி நடக்குது, நான் பார்த்துருக்கிறேன். ஊழியக்காரனை இப்போல்லாம் 2 விஷயம்தான். ஊழியக்காரனை ஏதாவது அந்த ஊழியத்தை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, ஒன்று அவன் மேலே அவதூறு சொல்வது, பார்க்குறாங்களோ இல்லையோ அதை பற்றிலாம் ஒரு கவலை கிடையாது, அவனை பற்றி ஒரு அவதூறு சொல்கிறது. 2வது, அதை உடனடியாக ப்ரொபகண்டா பண்ணுவது. அப்படியே ப்ரொபகண்டா பண்ணால் ஒளிஞ்சிருமா? நான் சொல்லுவேன், தைரியமாய் சொல்லுவேன், உன் நீதி விளங்கும் வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு கூட காத்திருங்கள். உங்கள் நீதி விளங்க பண்ணுவார் கர்த்தர், அவர் நீதி உள்ள தேவன். ஒரு நாள் நீ வேஷம் மாதிரி உட்கார்ந்திருந்தது உண்மைதான், அநேகர் கண்களுக்கு முன்பாக நீ தவறாகப்பட்டது உண்மைதான். ஆனால் நீ செய்த நல்ல காரியத்தை கர்த்தர் ஒரு நாளும் அடைத்து போட மாட்டார். அது தெரிய வரும் ஒரு நாள், உன் நீதி ஒரு நாள் தெரிய வரும். அப்படித்தான் தாமாருக்கு கர்த்தர் செய்தார், அதே தேவன் நமக்கும் செய்வார். நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். தாமார் செய்தது என்ன? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினாள். படுத்து கிடக்கிற யூதாவின் சந்ததி, யாக்கோபு சொல்லுவான் இல்லையா 49ஆம் அதிகாரத்தில், சிங்கத்தை போல கிழச்சிங்கத்தை போல படுத்து கிடத்தாயின்னு. அதுக்கு முன்னாடியே அந்த சம்பவம் நடக்குது பாருங்க. யூதாவுடைய சந்ததி, யூதா எத்தனை தவறு செய்திருக்கிறான். கானானிய ஸ்திரியை திருமணம் செய்தாரு, இவர் மருமகன் நினைக்கல, வேசின்னு நினைச்சாரு. ஒரு வேசின் இடத்துல போகிறாரு, எல்லா தப்பு செய்கிறாரு, தன் மகனை கொடுக்காமல் போனாரு. இதெல்லாம் இவர் செஞ்ச தப்பு தான். ஆனால் ஒரு மருமகள் தப்பு செஞ்ச உடனே அவள் குற்றப்படுத்தி அவளை சுட்டரிக்க வேண்டும். இன்னைக்கு உங்களையே நீ குற்றப்படுத்துறவங்களாம் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை குற்றப்படுத்துறவங்களாம் யாரு? சில சகோதரிமார்கள் ஃபோன் பண்ணுவாங்க, என்னை பற்றி அவ்வளோ அவதூறாக பேசுகிறாங்கண்ணே, என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்கண்ணே,
என்னால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. பேசுறது யாரு? நல்லவனா? அவர்கள் தவறு செய்கிறது வெளியே தெரியவில்லை, அதனால் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தெரிஞ்ச இவங்கள உடனே பழிய தூக்கி போடுறது. எங்கடா இவங்க நம்மளை பற்றி வெளியே சொல்லிடுவாங்களோன்னு முன்னாடியே பழிய தூக்கி போடுறது. எத்தனை சகோதரிகள் உள்ள கூனி குறுகி உட்காந்துருக்காங்க தெரியுமா? இதுக்கு வழிகாலே கிடையாதா? இதுக்கு வழியே இல்லையா? ரெமிடியே இல்லையா? நான் சொல்லுவேன், கர்த்தர் நீதி உள்ளவர். உன்னது நீதியை பட்ட பகலை போலவும் நடுப்பகலை போலவும் கர்த்தர் தெரிய பண்ணுவார். ஒரு நாள் உன் நீதி தெரிய பண்ணும். ஒரு நாள் எதுவுமே ஆண்டவர் மறைக்கிற தேவன் கிடையாது. அவர் நீதி உள்ள தேவன். அவர் வந்துட்டு எல்லாத்தையும் மறக்கிற தேவனே கிடையாது. அது மட்டுமல்ல, இங்கேயும் சரி அவர் வரும்போதும் சரி உனக்கேற்ற பலனை கர்த்தர் கொண்டு வருவார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, இந்த ஜீனியாலஜியில், அதாவது இந்த ஏப்ஸுடைய வம்ச வரலாறுல சாராள் பேர் இல்லை, இந்த இடத்துல ரெபேக்காள் பேர் இல்லை. ஆனால் இவங்களாம் தவறானவங்க அல்லது இவங்களாம் ரொம்ப தியாகம் இல்லாதவங்க நான் அப்படி சொல்ல வரல. இவர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள். ஆனால் தன் ஜீவனை பணைய வைத்தா பார்த்தீங்களா ஒருத்தி, அவ தான் அங்கே நிற்கிறான். நீ கர்த்தருக்காக இழந்தவைகள் ஒரு நாளும் வீணாய் போகாது. இந்த சாராளுடைய வாழ்க்கையும் ரெபேக்காளுடைய வாழ்க்கையும் லேயருடைய வாழ்க்கையும் தப்பு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாம் பரிசுத்த வாட்டிகள் தான், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் இந்த இயேசுவின் வம்ச வரலாறுல பேர் வர அளவுக்கு தாமார் என்ன, விழுந்து போன யூதாவினுடைய அந்த சந்ததியை தூக்கி நிறுத்தினவள். பல நேரங்களில் உன்னுடைய தியாகம் வெளியே தெரியாது. நீ அந்த குடும்பத்துக்காக பட்ட பாடுகள் வெளியே தெரியாது. உன்னை பற்றி எல்லாருமே பேசுவாங்க, என்ன பெரிய செஞ்சிட்டீங்க, என்ன பெரிய காரியம் செஞ்சிட்டீங்க, நீங்கள் செஞ்ச பாடுகள் வெளியே தெரியாது. உங்கள் பிள்ளைகளே ஒரு நாள் உங்களை கேட்கலாம், நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க, நீங்கள் உங்களுடைய மொத்த உழைப்பையும் உங்கள் பிள்ளைகளுக்காக போட்டிருப்பீங்க. அவங்க கேட்பாங்க, என்ன நீங்கள் பெருசாக வளர்த்துட்டீங்க, என்ன அவங்க செஞ்ச மாதிரி ஒன்றும் எல்லார மாதிரி தானே நீங்களும் வளர்த்தீங்க. நீ ஒவ்வொரு நாளும் பட்ட பாடுகள் யாருக்கும் தெரிந்திருக்காது. ஏன்? இதே பிள்ளைகள் ஒரு நாள் உனக்கு விரோதமாய் கூட பேசும், உன்னை விட்டு கூட போகும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஒரு நாள் அவர்கள் தெரிந்து கொள்ளுகிற காலம் ஒன்று வரும். அவர்கள் உன்னை பார்த்து சொல்வார்கள், என்னை பார்க்கிலும் அவர் நீதி உள்ளவர். அதே மாதிரி எத்தனையோ சகோதரிமார்கள் கணவன் இல்லாமல், கணவன் கைவிட்டு போய், காரணம் இல்லாமல் பகைத்து, பிள்ளைகளை நடுத்தருவில் விட்டு விட்டு போன எத்தனையோ சகோதரிமார்கள் தன் குடும்பத்தை வருத்தத்தோடு தன்னால் இயன்ற அளவுக்கு உண்மையோடு கூட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் ஆவிக்குரியவர்களை மட்டும் சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய நீதி எல்லாம் ஒரு நாள் கர்த்தர் விளங்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ ஒரு நாள் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கும். உன்னுடைய தியாகம் வீணாய் போகாது. நீ அழுத கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போகாது. உன்னை அவங்க வேசின்னு சொல்லியிருக்கட்டும், உன் உண்மையும் உன் உத்தமமும் தேவனுக்கு தெரியும். உன்னை குறித்து தவறாய் பேசி இருக்கட்டும், உன்னுடைய நீதியை ஒரு நாள் கர்த்தர் விளங்க பண்ணுவார். இது கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்தம். ரெண்டாவது, இதே ஜீனியாலஜிக்குள்ள அடுத்து யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ராகாப் வராங்க. அதே 1ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் நீங்கள் வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தில், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். இந்த ராகாவை பற்றி ஏன் இங்கே வருது? ஏன் இதுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் உள்ளே கடந்து வராங்க. மோசேயோடைய சந்ததிலாம் இருக்குது இதுக்கு நடுவில். யாரை பற்றியுமே யார் எங்கே பெற்றாங்க எதுவுமே இல்லை. ஏன் யூதா சந்ததியிலே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எதுவுமே இல்லை. ஏன் திடீர்னு ராகாப்பை கொண்டு வராங்க? ராகாப் யார்? ஒரு புறஜாதியார். நம்ம மறந்துடக்கூடாது. ராகாப் எரிகோ பட்டணத்தை சார்ந்ததான ஒரு பெண், ஒரு புறஜாதியார். இந்த ராகாப்பை குறித்து பார்க்கும்பொழுது நாம் யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு 6ஆம் அதிகாரத்தில் அவங்களை குறித்து வாசிக்கிறோம். இந்த ராகாப் தன்னுடைய தொழில் மூலமாக தவறானவங்க தான். தாமார் தவறானவங்க இல்லை, ஆனால் ராகாப் தவறானவங்க தான். அவங்க தொழில் தவறான தொழில். அப்படி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் அவர்களுக்கு தேவனை குறித்ததான ஒரு காரியம் தெரிய வருகிறது. அந்த 2ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வசனம் தெளிவாக சொல்லுது யோசுவாவின் புஸ்தகத்தில், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செஞ்சதை எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தில் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இந்த காரியத்தை அந்த அம்மா அவ்வளோ அழகாக சொல்லுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. எங்கேருந்து புறப்பட்டது? ஈஜிப்ட்லேருந்து புறப்பட்டதுலேருந்து யோர்தான் வர வரைக்கும் இவங்களுடைய டைம் லைன் அழகாக அந்த அம்மா சொல்லுது. இப்போ இந்த அம்மாவுடைய தொழில் என்ன? தவறான தொழில், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால்
இயேசு கிறிஸ்துனுடைய ஜீனியாலஜிக்குள்ள எப்படி இந்த அம்மா வராங்க, வம்ச வரலாறுக்குள்ள உள்ளே வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அம்மா தவறான தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அதை தொடர்ந்து அவர்கள் செய்யவில்லை. ஒரு இடத்துல இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. 2 தூதர்கள் வராங்க, அவங்களுக்கு அவங்க வீட்டில் அடைக்கலம் கொடுக்குறாங்க. எரிகோ பட்டணத்திலிருந்து அவங்களை காப்பாற்றி அனுப்புகிறாங்க. அந்த ஜன்னலில் ஒரு கயிறு கட்டப்படுகிறது, சிவப்பு நூல் என்று பார்க்கிறோம். சிவப்பு கயிறு கட்டப்படுகிறது. இது வந்து ஒரு உடன்படிக்கைக்கான அடையாளம். அதாவது அவர்கள் இவளுக்கு கொடுக்குறார்கள், சொல்கிறாங்க இந்த கயிறு கட்டியிருந்தால் தான் உன் வீட்டை விடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கயிறு கட்டப்படுகிறது. அங்கே வசனம் எப்படி இருக்கு பாருங்க. அப்பொழுது அந்த மனுஷர், 17ஆம் வசனம், அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, நாங்கள் இப்போ தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்திலிருந்து உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். எல்லாரையும் சேர்த்துக்கொள்றாங்க. இந்த அம்மா என்னவா இருந்திருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு தொழில் செய்கிறாங்க. இந்த குடும்பத்தார் எல்லாம் இவங்களை எப்படி வச்சிருந்துருப்பாங்க? பரவாயில்லம்மா, நீ தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, காசு மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருந்துருப்பாங்களா? இந்த அம்மா எங்கே இருக்கிறாங்க? மதில் மேலே இருக்கிறாங்க, ஊருக்கு வெளியே இருக்கிறாங்க, என்ட்ரன்ஸில் இருக்கிறாங்க. இவங்க வீடு ஒரு தவறான வீடு தான், ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட தவறான தொழில் செய்கிறவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஊருக்கு வெளியே ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமாக இருப்பார்கள். இவர்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனால் எந்த மரியாதையும் இருக்காது ஊருக்குள்ளே. இவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவமானமாய் பேசப்பட்ட பிள்ளைகள். அப்படிப்பட்டதான ஒரு காரியம்தான் ராகாப்புக்கு இருக்கிறது. ஆனால் ராகாப்பின் இடத்துல இந்த 2 பேர் வந்தவுடன் இந்த ராகாப் ஒரு முடிவெடுக்கிறாள். இந்த 2 பேரையும் காப்பாற்றி அனுப்புகிறாள். அந்த சிவப்பு கயிறு கட்டப்படுகிறது. இந்த சிவப்பு கயிறு கட்டப்படுவது எதுக்கு அடையாளம்னு கேட்டிங்கன்னா, ஒரு உடன்படிக்கை, இஸ்ரவேலோடு கூட அவள் பண்ணுகிற உடன்படிக்கை. அவங்க அந்த உடன்படிக்கை பண்ணுறாங்க. இந்த சிவப்பு கயிறு என்பது ரத்தத்துக்கான ஒரு அடையாளம். ஒரு புறஜாதி சபை ராகாப். இதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் வேறு. ராகாப் வந்து ஒரு புறஜாதி சபைக்கான அடையாளம். அதை உள்ளே சேர்த்துக்கொள்ள வேண்டும். நடுவில் சிவப்பு கயிறு வருகிறது, அது ரத்தத்துக்கான அடையாளம். இப்பொழுது உள்ளே அவள் கொண்டு வரப்படுகிறாள். ராகாப் தன்னுடைய வாழ்க்கையை அந்த இடத்துல பணைய வைக்கிறாங்க. யாருக்கு விரோதமாக? தன் சொந்த நாட்டுக்கு விரோதமாக. த குட் டிசிஷன், அற்புதமான ஒரு முடிவு. அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த நாட்டுக்காக விரோதமாக அவங்க செயல்பட தொடங்குறாங்க. இப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுமா? அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், இவங்க தேவனாகிய கர்த்தர் கையில் இருந்து எரிகோ தப்பிக்காது. நமக்கு இந்த தேவன் தான் மெய்யான தேவன் என்பது தெரிஞ்சு விட்டு இப்போ ராகாப் வராங்க. ராகாப் காப்பாற்றப்படுகிறார்கள். அதான் ரொம்ப முக்கியம். ராகாப் காப்பாற்றப்படுகிறார்கள். இந்த ராகாப்புடைய தொழில் என்ன வேணாங்க இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த சிவப்பு கயிறு கட்டின பிறகு அவள் இஸ்ரவேலுடைய பாளையத்துக்கு புறம்பே கொண்டு வந்து வைக்கப்படுகிறாள். அதாவது 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் அவள் புறம்பே குடியிருந்தாள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ராகாப் ஒருவேளை இஸ்ரவேலுக்குள்ளே வந்தவுடன் தொடர்ந்து தன் தொழிலை செய்து கொண்டிருந்திருப்பாளானால் அவள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டிருப்பாள். ஏன்னா இஸ்ரவேல் பாளையத்தில் இஸ்ரவேல் ஸ்திரீகளில் ஒருத்தி கூட விபச்சாரியா இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. அப்படி இருக்கிறவளை கல்லெறிஞ்சு கொல்லணும் இருக்கு. இந்த அம்மா புறஜாதி. இந்த அம்மாவுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நல்ல மதில் மேல் உள்ள வாழ்க்கை. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஃபேமிலியோடு இருக்கிறாங்க. இப்போ இந்த டோட்டல் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு இந்த அம்மாவுடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு உள்ளே வராங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க? இந்த ராகாப்பை வச்சே பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? இந்த ராகாப் தவறான தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் தொடர்ந்து தவறான தொழில் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்கள மன்னிச்சாரு. நீ தவறான தொழில் செய்தாலும் கர்த்தர் உன்னை மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லி நீ தொடர்ந்து தொழில் செய்யலாங்கிற மாதிரியே அவங்க சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட வேலையை சொல்லலாம், கர்த்தர் நீ அந்த பாவத்தை செஞ்சாலும் இனிமேட்டும் மன்னிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிச்சு கொள்ளுங்க, வசனம் தெளிவாக இருக்குது. இதெல்லாம் யார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துருபதேசத்தை சொல்கிற ஆட்கள் தெரியுமா? இந்த ராகாப்பை வச்சே பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பிரசங்கம் பண்ணியிருக்காங்கன்னா, ராகாப் ஒரு பாவம் செஞ்சவங்க, அவங்க அப்போவே கேள்விப்பட்டுட்டாங்க இஸ்ரவேல் தேவனை பற்றி. ஆனாலும் தொடர்ந்து அவங்க என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் காப்பாற்றப்படலையா? கர்த்தர் காப்பாற்றலையா? நல்லா கவனிங்க. அவர்கள் இஸ்ரவேலுடைய பிரமாணத்துக்கு உட்படுகிற வரைக்கும் அவங்களுடைய பிரமாணம் வேறு. எப்போ இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே வந்தாங்களோ அன்னையிலிருந்து அவங்க தப்பு செய்யலை. ஆண்டவர் சொல்றது என்னங்க? நீ செய்ய போற பாவத்தை மன்னிப்பேன்னு சொன்னாரா, இனி பாவம் செய்யாதன்னு சொன்னாரா? நிறைய பேர் என்ன பிரசங்கம் பண்றாங்க இன்னைக்கு? விபச்சார ஸ்திரீ ஒருத்தர் வராங்க, காலில் விழுறாங்க, பாவம் மன்னிக்கப்படுகிறது. மன்னிக்கப்பட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லலை, அந்த பாவத்தையும் மன்னிக்கிறார். மன்னிக்கப்படுகிறது. பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு சொல்ற வார்த்தை என்ன? இனி பாவம் செய்யாது. இனி பாவம் செய்யாது.
ஆண்டவர் இன்னைக்கு எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கவனிச்சு கொள்ளுங்க, இனி பாவம் செய்யக்கூடாது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாராவது சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்களும் இனிமேட்டு இந்த தப்பு மட்டும் சொல்ல, எந்த தப்புமே செய்ய போற பாவத்துக்கும் கர்த்தர் மன்னிப்பு கொடுத்துட்டாருன்னு பிரசங்கம் பண்றாங்க. அதாவது பாவ மன்னிப்பு ரிசர்வ்ல இருக்கு, ரிசர்வேஷன்ல இருக்கு, நீங்க எப்போ வேணாலும் பாவம் பண்ணிக்கங்க, உங்களுக்கு மன்னிப்பு ரெடியா இருக்குன்னு பிரசங்கம் பண்றாங்க. அது தவறு, அவர் தவறான உபதேசம். இனி பாவம் செய்யக்கூடாது, அதுதான் சரியான உபதேசம். ஆனால் ராகாப்பை குறித்து நாம் பார்க்கும்போது கர்த்தர் கொடுக்குற ஒரு வாய்ப்பு என்ன, நீ எரிகோவில் என்ன வேணா இருந்துட்டு போ, எரிகோ கூட நீ எப்படி வேணா இரு, நான் உன்னை கொண்டு வந்து பாளையத்துக்கு புறம்பே வைக்கிறேன், நீ அந்த இடத்துல உண்மை உள்ளவளா இரு, ஒரு நாள் வரும் உன்னை பாளையத்திற்கு நடுவே நான் கொண்டு போவேன். பாளையத்துக்கு நடுவே அவள் குடியிருந்தாள். 25வது வசனம் சொல்லுது, பாளையத்திற்கு நடுவே அவள் குடியிருந்தாள் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பாளையத்துக்கு அவள் புறம்பே வருவதற்கு என்ன காரணம், எரிகோ மேல இருந்த வரைக்கும் உன் வாழ்க்கை வேறு, உன்னுடைய பழைய வாழ்க்கை வேறு. இப்ப நீ இருக்கிற வாழ்க்கை என்ன, பழைய வாழ்க்கையை நீ தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறியா, இல்ல அந்த பாவத்தை மறுமயமா செஞ்சுட்டு இருக்கிறியா, கர்த்தர் உன்னை தண்டியாமல் விடார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தொடர்ந்து அல்ல, இத்தோட அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும், இனி நீ பாவம் செய்யாதே, அவ்வளவுதான் கர்த்தர் சொல்றது. அப்படி செய்தால் உன் பாவத்தை 100%, நிறைய பேர் கேட்குறாங்க, ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நான் இவ்வளோ ஒரு கொடுமையான பாவத்தை செஞ்சிருக்கிறேன், கர்த்தர் என்னை மன்னிப்பாரா? நிச்சயம் மன்னிப்பார், நிச்சயம் மன்னிப்பார். திருமணத்திற்கு முன்பாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, திருமணத்திற்கு முன்பாக நான் பல பாவங்களை செய்திருக்கிறேன், இப்போ நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், எனக்கு நல்ல கணவர் கிடைச்சிருக்கிறாரு, இனி நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்போ கர்த்தர் என் பாவத்தை மன்னிப்பாரா? 100%, 100% மன்னிப்பார். இனி பாவம் செய்யாதே, அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் கூட இந்த பிரச்சனைகள் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு, தலைவிரிச்சு ஆடுது. பழைய பாவங்களை எடுத்து பேசுகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக்குன்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, இது இருக்கிறதுலே மிகவும் ஆபத்தான ஒரு ஆப்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன். காரணம் என்ன, கர்த்தர் பழையவைகளை எல்லாம் மறந்துட்டார், அதான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, அதான். ஆனால் ஃபேஸ்புக் என்ன செய்யுது, பழசையெல்லாம் திருப்பி கொண்டாடுது. ஒரு வருஷத்தில், அந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை, 2015 14 ஏதோ ஒரு வருஷத்தில் யூஎஸில் அதிக டிவோர்ஸுக்கு காரணம் எதுன்னு கேட்டால் ஃபேஸ்புக் வந்த புதுசில். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பழைய காரியங்கள் அவங்க வச்சுருந்ததான எல்லாத்தையும் ஷேர் பண்ண தொடங்கினாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, பழைய வாழ்க்கையை ஒழித்து விட்டு, பாவத்தை ஒழித்து விட்டு புதிய வாழ்க்கையை தொடங்குறாங்க. புதிய வாழ்க்கையை தொடங்கி அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த பழைய காரியங்களை எடுத்துக்கொண்டு வந்து போடுறாங்க. போடும்போது என்ன ஆகுது, இந்த புதிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ அது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துறது மாத்திரமல்ல, அதனால குடும்பம் பிரிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி புது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதுசாச்சு. இதுல ஒருத்தர் யாருமே குற்றப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்க nobody is perfect. அதான் சொல்லுவாங்க, எவ்ரி செயின்ட் ஹாவ் எ சின் பாஸ்ட். அதாவது ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் பாவமான ஒரு இறந்த காலம் இருக்கும், ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு பரிசுத்தமான எதிர்காலம் இருக்கும். நம்ம யாரையுமே குற்றப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நீ பரிசுத்தவான இருக்கிற, உன் கூட இருக்கிறவங்கள சொல்லுவ, நீங்க ஒரு காலத்துல பாவின்னு, நீங்க ஒரு காலத்துல பரிசுத்தவானா? உங்கள் பாவத்தை கர்த்தர் மன்னிக்கலையா? ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது, பழைய பாவங்களை கிளறி 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண, 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண. சில மனைவிகள் கணவனை 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில் இருந்தது யாரா இருந்தா என்ன, ஒளிந்து போயிற்று. அதெல்லாம் விட்டுட்டு தானே இன்னைக்கு புது வாழ்க்கை தொடங்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, விபச்சாரியோட பாவத்தில் வந்து அவங்க என்ன சொன்னாரு, நானும் உன்னை நியாயந்தி இருக்கிறது இல்லை, இனி பாவம் செய்யாது. இந்த ராகாப்புடைய காரியம் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு கர்த்தருடைய கிருபை இரக்கத்தினுடைய உச்சம் ராகாப். ஏன் தெரியுமா, விபச்சாரி முகந்தரத்தினால தள்ளி விடலாங்கிறது இஸ்ரவேலுக்கான பிரமாணம். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அந்த இதுல இருந்து மனம் திரும்பவங்களையும் சேர்த்துக் கொள்கிறவர். நீ தேவ மனுஷனா இருந்தா, அல்லது தேவனுடைய பிள்ளையா இருந்தா, நீ ஒரு தேவ மனுஷியா இருந்தா, ஒருவேளை உன் கணவனோ உன் மனைவியோ அப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து விட்டு மீண்டும் வந்து மன்னிப்பு கேட்டால், நீ மன்னிப்பதற்கு தயாராக இருந்தால் தான் இயேசுவின் சுபாவம் உனக்கு இருக்கு. கிறிஸ்துவினுடைய சாயலாய் நான் இருக்கிறேன், கிறிஸ்துவின் சுபாவம் எனக்கு வருது அப்படின்னு நீ சொல்றீன்னா, அல்லது அந்த பிரதிபலனை எதிர்பார்க்கிறேன்னா, அல்லது அவர் இருக்கிற இடத்துக்கு நீ போகணும்னு விரும்பினா, அவருக்குரிய சுபாவம் உனக்கு வரணும்.
நீ விபச்சார முகாந்திரத்தினால உன்னை தள்ளிவிடலான்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. நான் பாவம் செஞ்சுட்டேன்னு கணவனையோ மனைவியோ நீ தள்ளிவிட முயற்சி பண்ணால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி தான் இருக்கிற. கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு இன்னும் வரல. கிறிஸ்துவின் சுபாவம் எப்படிப்பட்டது தெரியுமா? விபச்சாரியையும் மன்னிப்பது, அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குது. பாருங்க, ராகாபுக்கு மறுவாழ்வு கொடுத்து அந்த மறுவாழ்வில் இயேசுவே வராரு. இப்பேற்பட்டதான ஒரு அன்பின் தேவன். அந்த அன்பு உனக்குள்ள வரணும், நமக்குள்ள வரணும். பல நேரங்களில் இங்க யாருமே, திருப்பியும் சொல்றேன், நோபடி இஸ் பர்ஃபெக்ட் ஹியர். இந்த பூமியில இருக்கிற யாருமே நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு பாவமான மறைவான வாழ்க்கை, ரகசிய வாழ்க்கை ஒன்று இருந்திருக்கும். அதிலிருந்து உன்னை என்னை மீட்டெடுத்ததுனால தான் இன்னைக்கு நாம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அடுத்தவங்களுக்கு வரும்போது நீ குற்றப்படுத்தி அதை தள்ளி விட்டு அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும். நான் சொல்றேன், அதே நேரத்தில் இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து வந்தவர்கள் தொடர்ந்து இந்த பாவத்தில் இருக்கக்கூடாது. அதுவும் இருக்கு. உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டாங்க, ஒன்ஸ் ஃபார் ஆல், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சிலர் மன்னிப்பை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ளிகேஷன் எடுத்துக்கிறாங்க. அவங்க மன்னிப்பை ஒரு எக்ஸ்கியூஸ் நம்ம கொடுக்கறத அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அடுத்த பாவம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறாங்க. அதுவும் தப்பு. உன்னை உன் மனைவி மன்னிச்சிருக்கிறாங்க, உன் கணவன் உன்னை மன்னிச்சிருக்கிறாரு, உன் தாய் தகப்பன் உன்னை மன்னிச்சிருக்கிறாங்க, உன் பெற்றோர் உன்னை மன்னிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது கர்த்தர் உன் மேல் வைத்த கிருபை. திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க. இளையகுமாரன் வந்தாச்சு. வந்த இளையகுமாரன் இனி திரும்பி போகக்கூடாது. பண்ணிக்கிட்ட இனி நான் தவிடு தின்ன போறேன்னு போகக்கூடாது. கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ராகாப் உள்ளே வந்தாங்க, கொண்டு பாளையத்துக்கு புறம்பே வைக்கிறாங்க 23ஆம் வசனத்தில். ராகாப் இங்கே வந்தோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பிரமாணத்துக்குள்ள வந்தோம், எனக்கு அங்கே இருக்கிற தொழில் தான் வசதி, அதில் நல்லா சம்பாரிச்சேன்னு சொல்லாமல் இங்கே வந்து அவங்க உண்மையும் ஊத்தவங்களா இருந்ததுனால தான் அவங்க இங்கே ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறாங்க. வசனம் சொல்லுது பாருங்க, சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றான். சல்மோன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்? ஒரு மணவாளன் கிடைக்கிறார் உனக்கு. இங்கே நீ இங்கே ஒரு மணவாளனுக்குள்ளே வருகிறாய். புறஜாதியாக இருந்த நாம் ஒரு காலத்தில் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும், ஆவிக்குரிய விபச்சாரத்திலும் ஆவிக்குரிய வேசித்தனத்திலும் இருந்தோம். நம்மை கர்த்தர் மீட்டு கொண்டு வந்து இன்னைக்கு புறம்பே வச்சிருக்கிறார். பரலோகத்துக்கு புறம்பே இருக்கிறோம் பூமியில. இங்கே நமக்கு ஒரு மணவாளன் இருக்கிறார். அந்த மணவாளனோடு கூட ஒப்புரவாய் இருக்கிறோம். அவர் நம்மை உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இந்த மணவாளனுக்கு நீ இங்கே உண்மையா இருந்தால், இல்ல பழைய பாவத்தைப்படி திருப்பி போயிட்டினா, இதே பாவத்துக்கு போயிட்டினா, இந்த மணவாளன் கொண்டு போய் நடுவில் உட்கார வைக்க மாட்டார். 25ஆம் வசனம் சொல்லுது, ராகாப் நடுவிலே கூடி இருந்தாள். நடுவில் உட்கார வைக்க மாட்டார். நீ அப்படியே புறம்பே போயிட்டு திருப்பி எரிகோக்கு போயிட வேண்டியதுதான். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க ராகாப் புறம்பே ஒழுங்கா இருந்ததுனால நடுவே கொண்டு வரப்பட்டார். உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆக்கி இருக்கிறார். உன்னுடைய வீட்டார் மன்னிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு அப்படி ஒரு சுபாவத்தை கொடுத்ததுனால மன்னிச்சிருக்கிறார். கர்த்தர் மன்னிச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் உன்னை கொண்டு வந்து நடுவில் உட்கார வச்சிருக்கிறாங்க. இனி பாவம் செய்யாத. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க மன்னிக்க தயங்காதீங்க. மன்னிப்பு வாங்கினவங்க இனி பாவம் செய்யாதீங்க. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா இந்த ராகாப்பை போல நீங்கள் ஒரு நாள் இயேசுவினுடைய ஜீனியராஜிக்குள்ள வருவீங்க. கர்த்தருடையதான அந்த வம்ச வரலாறுக்குள்ள வருவீங்க. இயேசுடைய வம்ச வரலாறு இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லவங்க கிடையாது, நல்லவங்களா ஆனவங்க. அதான் ரொம்ப முக்கியம். ராகாப் பிறப்பில் எப்படி தெரியாது, வளர்ப்பிலும் அவங்களுடைய வாழ்க்கையும் தவறானது தான். ஆனால் ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவங்களுக்கு சரியான வாழ்க்கை திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்புக்குள்ள வந்தாங்க. அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டு அவர்கள் கடைசியில் இயேசுவினுடைய வம்ச வரலாறுக்குள்ள வந்துட்டாங்க. அதே தான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் நானும் பிறப்புல நல்லவங்களாம் தெரியாது, வளர்ப்புல கெட்டவங்களா தான் இருந்தோம். ஏன்? இயேசுக்குள்ள வந்தும் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம், தப்பு செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மன்னிக்க விரும்புகிறார். மீண்டும் என்னுடைய வம்ச வரலாறுக்குள்ளே நான் கொண்டு வர விரும்புகிறேன். இன்று ஒரு தீர்மானம் எடு, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் ஒப்புரவாக விரும்புகிறேன், இனி பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாத்தையும் விட்டு விட்டு நான் உண்மையும் உத்தமமாய் வாழ தொடங்குகிறேன். அப்பேற்பட்டதான ஒரு முடிவை நீ எடுப்பாயானால் எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை நடுவிலே கொண்டு வருவார். கொண்டு வந்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அதுக்கு வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ராகாபு கொடுத்த வாய்ப்பை உனக்கும் எனக்கும் கொடுக்கிறார். தாமார் ஒரு தியாகி. தாமார் வேஷம் மாறினாள், ஆனால் அவள் வாழ்க்கை மாறவில்லை. கடைசி வரைக்கும் தன் மாமனாரோடு கூட அவள் சேரவில்லை. வேறு ஒருத்தரை திருமணம் செய்யவில்லை. யூதா கோத்தரத்தை பெற்றெடுப்பதற்காக தன் வாழ்க்கை உயிரை பணைய வைத்த அவள் வேறு. ராகாப் தனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டதான ஒருவள். நான் தவறான வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் இல்லைன்னு சொல்ல, ஐ எம் நாட் குட்.
பட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, அந்த சான்ஸை இனி நான் இழக்க விரும்பவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் மீண்டும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீ உன்னை புறம்பே இருக்கலாம், ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உன்னை ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், ஏன் நீ இப்பொழுது கூட எரிகோனுக்கு மேலே குடியிருக்கலாம். கர்த்தர் உனக்கு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் இடத்துல வா, உன்னை மீண்டும் நடுவிலே உட்கார வைப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக அதே 1ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை நாம் பார்க்கிறோம். 5வது வசனத்தில் போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். இந்த ரூத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் ரூத் என்கிறதான செய்தியிலே நாம் பார்த்தோம். நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். ஒருவேளை அந்த செய்தி பார்க்காதவங்க நீங்கள் வேணால் அந்த செய்தியை பாருங்கள். ரூத் என்கிறதான மணவாட்டி சபையை குறித்து, மறைவான சபை என்கிற தலைப்பில் அது இருக்கிறது. ஆனால் அதில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் ரூத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். இந்த ரூத் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோவாபிய ஸ்திரீ. இந்த மோவாபிய ஸ்திரீ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோத்தினுடைய வம்சம். லோத்தினுடைய வம்சத்தில் லோத்தினுடைய ஒரு மகள் லோத்துவினிடத்தில் தவறு செய்ததுனால வந்ததான ஒரு உறவின் மூலமாக பிறந்ததான ஒரு சந்ததி தான் மோவாப். அந்த மோவாபில் வந்தவள் தான் இந்த ரூத். இந்த ரூத் ஒருவேளை மோவாபிய ஸ்திரீயாக இருந்தாலும் மோவாபிய ஒரு உடன்படிக்கையிலே மோவாபியுடைய வழிபாடுகள், மோவாபியுடைய விக்கிரகாராதனை, மோவாபியுடைய தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாத்திலும் வளர்க்கப்பட்டவளாக இருந்திருக்கலாம். ஆனால் இவள் இப்பொழுது ஒரு இஸ்ரவேலுடைய புருஷனை திருமணம் செய்கிறாள். போவாஸ் அல்ல, அதுக்கு முன்னாடி இஸ்ரவேலில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறான். ஏன்னா நகோமியோடைய பையனை அவள் திருமணம் செய்திருந்தாள். இப்போ அவள் நினைத்திருந்தால் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. திரும்பி எங்கே போவதற்கு? மோவாபுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நகோமி கிட்ட வாய்ப்பே இல்லை, நகோமி கிட்ட பிள்ளை இல்லை, இனி பிறந்து வளர்ந்து அவளுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்து ஒரு முடிவு எடுக்கிறாள். என்ன முடிவு எடுக்கிறா? நான் இஸ்ரவேலின் தேவனிடத்திலே போக போகிறேன், உன் தேவனே என் தேவன். என்ன அடிப்படையில் உள்ளே வரா? நம்ம இதை பற்றி நிறைய பார்த்துருக்குறோம். இங்கே பார்க்காத ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மோவாப் என்பது இதே இஸ்ரவேலுக்கு தொடர்புடைய ஒரு சந்ததி தான். ஆபிரகாமுடைய ஒரு தம்பியோடைய சந்ததி தான். அங்கே யார்? லோத்து. அப்படி இருக்கும்போது அந்த தம்பினா அந்த தம்பியோடைய பையன் லோத்து, அந்த சந்ததி தான். அந்த சந்ததியில் இருக்கக்கூடியதான இவங்களும் ஒன்றும் ஒரு சிஸ்டர் கன்சென்ட் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு அடுத்த சந்ததி தான். ஆனால் இந்த சந்ததி மீண்டும் வருவதற்கு ரூத்து பல முயற்சி செய்கிறாங்க. அவங்க வராங்க, உள்ளே வந்துட்டாங்க. ரூத் செய்த பாவம் என்ன? இந்த சந்ததி கெட்டு போனது லோத்தினுடைய பிள்ளைகளால். ஆனால் ரூத்து உண்மை உள்ளவள். ஒரு புருஷனுக்கு வாழ்ந்து அவள் விதவையான பிறகு அவள் எந்த தவறும் செய்யாமல் இனி தனக்கு வாழ்க்கையே இல்லை. கைம்பெண், இளம்பெண், அவள் கைம்பெண். அப்படி இருக்கும்போது அவள் இந்த வாழ்க்கையை தேடி வருகிறாள். பரவாயில்ல, ரெடி டு அக்செப்ட். இஸ்ரவேலின் தேவனுக்காக இதை அக்செப்ட் பண்ணி கொள்றாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், வாழ்க்கை போனால் போது, நான் மாமியாரோட கூட போகிறேன். இந்த வரும்போது இவகிட்ட நான் பார்த்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மோவாபுடைய சந்ததி தவறான சந்ததி, அதில் இருக்கிற நல்லவள் ரூத். ரூத்துக்கிட்ட நல்ல குணாதிசயங்கள் இருக்கு. இன்னைக்கு நாம இன்னைக்கு இருக்கிற மருமகள்கள்கிட்ட பார்க்க முடியாத பல நல்ல குணாதிசயங்களை ரூத்தினிடத்தில் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது ரூத் ஒரு தவறான தாத்தா பாட்டி, நம்ம இப்படி வேணா வச்சுக்கலாம், அவங்களுக்கு பிறந்த ஒரு நல்ல பேத்தி, ஒரு நல்ல மகள். இப்போ இவள் இந்த இடத்துக்கு வரும்போது கர்த்தர் அவளுக்கு தயை பாராட்டுகிறார். அவள் போன இடத்துலலாம் சக்ஸஸ். போவாஸ் இடத்துல போகும்போது சக்ஸஸ் ஆகுது, அவள் ஒரு வயல்வெளிக்கு போகும்போது சக்ஸஸ் ஆகுது, எல்லாமே சக்ஸஸ். காரணம் என்ன? எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு தோணுன இன்னொரு சம்பவம் ஞாபகத்தில் இருக்கு. இதே மாதிரி ஒரு சம்பவம் கானானிய ஸ்திரியை பற்றி பார்க்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக வந்து நிற்கிறாள். மகளுக்காக வந்து நிற்கும் போது கானானிய ஸ்திரீ யாரு? அவள் காமுடைய சந்ததியான கானான், அவருடைய கானானுடைய சந்ததியில் வந்தவ தான் இந்த கானானிய ஸ்திரீ. ஆனால் கானான் தப்பு செய்யாதவன். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நோவாவுடைய பையனில் காம் தான் தப்பு செஞ்சார். காம் தான் நோவாவுடைய நிர்வாணத்தை பார்த்தவர். ஆனால் நோவா சபிச்சது யாருன்னா காம் அல்ல, பையனை இல்லை, பேரனை. காரணம் என்னன்னா, காம தேவன் ஆசீர்வதிச்சிட்டார். தேவன் ஆசீர்வதிச்சவனை
கர்த்தர் மனுஷன் சபிக்க முடியாது. அதனால இப்போ என்ன நடக்குதுன்னா, நோவா தெளிவாக பேரனை சபிக்கிறார், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை சபிச்சிடறார். இப்போ கானானை பொறுத்த வரைக்கும் யோசித்து பாருங்க, அப்பயே கானான் பிறந்துட்டான், அப்பயே அவனுக்கு பேரெல்லாம் வச்சுட்டாங்க. இப்போ இந்த கானான் தாத்தாவை எப்படி பார்ப்பான்? அவன் என்ன நினைப்பான்? தாத்தா, எங்கள் அப்பா தப்பு செஞ்சார் நியாயம், நீ சபிச்சிருந்தா எங்கள் அப்பாவை தானே சபிக்கணும். ஆனால் நீ என்ன சபிச்சியே, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஒரு தப்பும் செய்யலையே. இன்றைக்கி கூட சில தாத்தா பாட்டிங்க தன்னுடைய பிள்ளைகள் செய்த தப்பினால பேர பிள்ளைகளை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. சிலர் பிள்ளைகள் தப்பு செஞ்சாலும் பேர பிள்ளைகளை சேர்த்துப்பாங்க, பேர பிள்ளைகள் வரும்போது மன்னிச்சு சேர்த்துப்பாங்க, அது வேற விஷயம். ஒரு சிலர் பேர பிள்ளைகளை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அவங்க வாழ்க்கை அப்படியே தாத்தா பாட்டியே இல்லாமல் போகும், தாத்தா பாட்டி அன்பே கிடைக்காது, போனாலும் சேர்த்துக்க மாட்டாங்க, ஏன்னா அப்பா அம்மா செஞ்ச தப்பு. அதே நிலைமை தான் இந்த கானானுக்கு. கானான் என்ன நினைப்பான்? எங்கள் அப்பா தப்பு செஞ்சாருப்பா, நான் என்ன பண்ணேன்? இப்போ அந்த வம்சத்தில் வந்த கானானே ஸ்திரீ, இப்போ அவ குழந்தை என்னவா இருக்கு? அங்கே ஒரு அகப்பட்டிருக்கு பிசாசினால். இப்போ அவள் இயேசுக்கு முன்னாடி நிற்கிறான். இயேசுக்கு முன்னாடி நிற்கும் போது இவ யாருன்னு கேட்டால், அப்பா செஞ்ச தப்பை சுமந்துக்கிட்டு நிற்கிற சந்ததி. எங்கள் அப்பா தப்பு செஞ்சார் காம், நாங்கள் அந்த சந்ததிக்காரங்க அந்த சாபத்தை வாங்கிக்கிட்டோம், காரணம் எங்கள் அப்பாவோடைய நான். இங்கே நிற்கிற இயேசு கிறிஸ்து யாரு? நான் சொல்றது மத்தேயு 15. இயேசு யாரு? பிள்ளைகளுடைய பாவத்தை சுமக்க வந்த தகப்பன். இந்த கானானே ஸ்திரீ அப்பாவுடைய பாவத்தை சுமந்து கொண்டு நிற்கிற மகள். இந்த இயேசு பிள்ளைகளுடைய பாவத்தை சுமக்க வந்த அப்பா. ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க இந்த இடத்துல. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. ஏன்? நான் பிள்ளைகளுக்காக அடி வாங்க வந்திருக்கிறேன், நீ உங்க அப்பாவுக்காக வந்து எங்கிட்ட நிற்கிற, உங்க அப்பா பாவத்தை சுமந்துட்டு வந்து எங்கிட்ட நிற்கிற. எல்லாருடைய பாவத்தை சுமக்கிற நான் உன் பாவத்தையும் சுமக்க போகிறேன். இதே நிலைமை தான் ரூத்துக்கு. ரூத் யாரு? தாத்தா பாட்டி செஞ்ச தப்பு, ஆனா அவ நல்லவ, அவ இஸ்ரவேலின் தேவன் அன்பா இருக்கிறான். கர்த்தர் பார்த்தாரு, உன் சந்ததி தெரிஞ்ச தப்பு 10 தலைமுறைக்கு இருக்கும், ஆனா 11வது தலைமுறையில் உன்னை நான் சேர்த்துக்கிறேன். நீ அந்த சந்ததியில நல்லவளாக இருக்கும்போது, நீ நல்லவளாக இருக்கும்போது உன் சந்ததியினால் வரக்கூடியதான எந்த சாபமும் உன்மேல் வராதபடிக்கு கர்த்தர் உன்னை வேறு விரிப்பார். இது கர்த்தருடைய பெரிய கிருபை போங்க, ரூத்துக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு பல நேரங்களில் பலர் தாய் தகப்பன் தாத்தா பாட்டியினுடைய காரியங்களை சுமந்து கொண்டு நிற்கிறாங்க. ஜென்ம சுபாவங்கள், அதனால் வந்த சாபங்கள், குடும்பத்தில் வந்த சாபங்கள், தலைமுறையில் வந்த சாபங்கள். ஒரு குடும்பத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அந்த குடும்பத்தில் 4 தலைமுறையாக பிள்ளைகள் அங்கவீனமாக பிறக்குது. சில குறிப்பிட்ட நோய் அவங்களுக்கு வருது. 4 தலைமுறையா. டாக்டர்ஸ் எல்லாம் ஃபுல் டெஸ்ட் எல்லாம் ஒரு ஜென்ரேஷனில் எடுத்து பார்த்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது ஜீன்லையே வருது, இது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்று குழந்தை பிறக்காமல் இருக்கணும், பிறந்தா ஏதாவது ஒரு குழந்தைக்கு இப்படி வரதான் செய்யும், ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுகிட்ட ஒரு இடத்துல கேட்குறாங்க, ஒருவன் பிறவி குருடனாக இருக்கிறார், அவர் இடத்துல கேட்குறாங்க, இது போன ஜென்மத்தில் இவன் செய்த பாவமா, இவன் தாய் தகப்பன் செய்த பாவமா? தாய் தகப்பன் செய்த பாவம் போன ஜென்மம் ஒன்று கிடையவே கிடையாது, அது நம்ம பைபிளில் கிடையாது. ஆனால் தாய் தகப்பன் செய்த பாவம் பிள்ளையை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் அந்த கேள்வி கேட்குறாங்க. அந்த கண் தெரியாதவர்கிட்ட வேற விஷயம், அது அங்கே நடக்குது, அதை நம்ம விட்டுருவோம். இயேசு அதுக்கு வேற ஒரு பதில் சொல்லிட்டார். ஆனால் தாய் தகப்பன் மூலமாக சுமந்து கொண்டு வந்திருக்கிற பாவங்கள் உங்களை பிடித்து கொண்டு இருக்கும். அதனால் வந்த சாபம் உங்களுக்கு இருக்கும். சாபம் கூட இல்லை, அதனால் வந்த கெட்ட பேர் கூட உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் போயிருக்கிற வீட்டில், நீங்கள் போய் தங்கி இருக்கிற இடத்துல, நீங்கள் சேர்ந்திருக்கிற இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள். இது தலைமுறை தலைமுறையாக கூட வரும். அவங்க செஞ்சதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பா அம்மா செஞ்சதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பல நேரங்களில் நாங்கள் கேள்விப்படுகிற ஒரு சில விஷயங்களில் ஒன்று என்னென்னா, இந்த பெண்ணுக்கு எப்படியாவது திருமணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா அம்மாக்கள் என்ன செய்கிறாங்க, குறிப்பாக அந்த அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்னமோ நம்ம ஊரில் மட்டும்தான் இது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எப்படின்னா, இத்தனை வயசுக்குள்ள அந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சிடணும். இந்த தேவ சித்தத்துக்கு காத்திருக்கிறது இல்லை. அந்த பெண்ணை உனக்கு கொடுத்த ஆண்டவர், மகளாக கொடுத்த ஆண்டவர், அவளுக்கு திருமண வயதில் ஒரு கணவனையும் அவர் ஏற்படுத்தி வச்சிருப்பார் எங்கேயாவது. அது வரும் ஏற்ற நேரத்தில். எங்கேயோ பிறந்திருப்பாங்க, தேவ சித்தத்துக்கு காத்திருக்கிறது இல்லை. ஆச்சு 21 வயசு ஆச்சு, 22 ஆச்சு, 23 ஆச்சு, உடனே கிடைக்கிற யாராவது ஒருத்தரை போட்டு சரி அப்படி போத்து ஒரு தேவ சித்தம் இல்லாத ஒரு நான் பிலிவரை, இல்லை பிலிவராக இருந்தாலும் தேவ சித்தம் இல்லாத ஆளை பிடிச்சி சேர்த்து வைக்கிறது. சேர்த்து வைக்கும் போது கூட இவங்க செய்கிற பெரிய தப்பு என்னென்னா, ஃபால்ஸ் ஹோப் நிறைய கொடுக்குறாங்க. அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்.
வாங்குவது தவறு. வரதட்சணை வாங்குவது 100% தவறு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அருவருக்கத்தக்கது. ஆனால் நடக்கிறது என்ன? இவங்க ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் பாதி உங்கள் மகளுக்கு கொடுக்குறோம், இல்லை எங்கள் சொத்தை எழுதி கொடுக்குறோம், அப்படி இப்படி. ஏன்னா அந்த பொண்ணை அனுப்புனா போதும்னு எதையாவது பேசி விட்டுறது. கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? இவங்களால அதை செய்ய முடியாது. அந்த கணவன் வீட்டில் அந்த மகள் படுகிற பாடு இருக்கு பார்த்தீங்களா? அவன் கேட்கறது தப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீ கொடுக்குற ஃபால்ஸ் ஹோப்புனால மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாருன்னா உன்னுடைய மகள். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் ஒவ்வொரு நாள் பகலும் அவன் அனுபவிக்கிற கொடுமை. சாயங்காலத்துக்கு மேலே கணவன் திட்டுவான், கணவன் வேலைக்கு போன பிறகு மாமனார் மாமியார் திட்டுவாங்க. எத்தனை பிள்ளைகள் அப்படி அனுபவிக்குது தெரியுமா? எவ்வளோ பிள்ளைகள் லெட்டர்ஸ் எழுது தெரியுமா? என் குடும்பத்தில் இப்படி நான் மாட்டிட்டு, எங்கள் அப்பா பண்ண தப்பு, கல்யாணத்தின் போது அவங்க செஞ்ச ஒரு வேலை, தப்பான ஒரு ஆளை அர்ஜென்ட்டுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு. இந்த பிள்ளைகள் யாரு? நல்ல பிள்ளைகள். தகப்பன் கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், தாய் கல்யாணம் பண்ணி வைக்கட்டும்னு காத்திருந்த பிள்ளைகள். ஒரு மகள் எனக்கு பேசினாங்க, அண்ணே நான் யாரையும் விரும்பவே இல்லைண்ணே, எங்கள் அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் வெயிட் பண்ணேன். எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கும் போது ஒரு தவறான மனுஷனை எனக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. நான் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு தான் செஞ்சேன். நான் அதுக்கு முன்னாடி கூட யாரையும் விரும்பினது கூட கிடையாதுண்ணே. உண்மை. இந்த மாதிரி உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்த மகள்களை சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக, தனக்கு ஏதோ ஒரு கடமை முடிஞ்சா மூட்டையை தூக்கி கீழே வச்சா அந்த வெயிட் குறையுமே நினைக்கிற மாதிரி பல தகப்பன்கள் செய்கிற வேலை. பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு முழிக்கிற, தகப்பனுடைய சாபத்தை சுமந்து கொண்டு நிற்கிற மகள்கள். ரூத் மாதிரி, கானானிய ஸ்திரீ மாதிரி இன்னைக்கு இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க போயிருவீங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க கண்ண மூடிடுவீங்க. இல்லைன்னா நீங்க அடுத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றை கொடுத்தாச்சு, அவ்வளோதான். எனக்கு தெரியும், ஒரு 4 மகள்கள் உடையதான ஒரு தகப்பன் பண்ண வேலை, ஆவிக்குரிய தகப்பன் பண்ண வேலை. 4 மகள்கள், வேற வழி இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு முடிவு அவருக்கு. அதில் கொண்டு போய் நல்லா படித்த பிள்ளைய, நல்ல ஆவிக்குரிய பிள்ளைய, ஒரு படிக்காத, ஒரு எழுத்தறிவு இல்லாத, அதுவும் அது கூட பரவாயில்ல, ஒரு மனுஷத்தன்மை இல்லாத, ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத சொந்தக்காரன் ஒருத்தன் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டாரு. வந்து கேட்டாங்கன்னு கொடுத்துட்டாரு. அந்த மகள் படுகிற பாடு இருக்கு பாருங்க, அவன் பண்ற கொடுமையை தாங்கவே முடியாது. அப்படிப்பட்டதான கொடுமைகள் அனுபவிக்குது பிள்ளைகள். இந்த தாய் தகப்பன் ஏதோ ஒரு பெரிய கடமையை முடிச்சா மாதிரி ஒரு ஃபீலிங். எங்களுக்கு அவ்வளோ பேர்டன். என்ன பேர்டன்? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லாம எதையும் செய்யாதீங்க. ஏன்னா அனுப்பி வச்சுட்டு நீங்க தூங்குவீங்க. அந்த மகள்கள் தூங்குகிறது இல்லை வீட்டில். சூசைட் பண்ணிக்கவும் முடியாது, நரகத்துக்கு போயிடும்ன்ற பயம் அந்த மகளுக்கு இருக்கு. டெய்லி நரகத்தை இங்கேயே சந்திச்சுக்கிட்டு இருக்கு. தாய் தகப்பனுடைய பாவத்தை சுமந்து கொண்டு நிற்கிறதான மகள்கள் எத்தனை இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உனக்கு சொல்றார், இன்னைக்கு உன்னுடைய பாவத்தை இந்த தலைமுறையில கர்த்தர் மாற்றுவதற்கு வலைமுள்ளவராக இருக்கிறார். உன் தாய் தகப்பன் செய்த தப்பு உனக்கு சரி பண்ணப்படும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளுக்கு மறைவுக்கு கீழே வந்த நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ரூத்துக்கு அந்த வார்த்தை தான் சொல்லப்படுது. இஸ்ரவேலுடைய தேவனுடைய செட்டைகளுக்கு மறைவிலே வந்த உனக்கு எல்லா ஆசீர்வாதம், ஆரோக்கியம் உண்டு. டோன்ட் வரி. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை மாற்றி அமைப்பார், உன் கண்ணீரை துடைப்பார். ரூத்துக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த ஆண்டவர் உனக்கும் வாழ்க்கை கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பொறுமையோடு காத்திரு, தப்பு பண்ணிடாத. அதான் போவாஸ் சொல்றான், நீ எந்த ஒரு பணக்கார வாலிபன் அவங்களோட போகாம நீ என் பின்னாடி வந்த பாரு. அந்த வேதனையில, அந்த கொடுமையில, அந்த தேவைகள்ல நீ பொறுமையோட காத்திருந்தவர். நகோமியின் வார்த்தைக்கு காத்திருந்தவர். உன் உண்மையும் உத்தமத்தையும் நீ காத்துக்கொண்டவர். உனக்கு ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். God will give you, is sure. இது உனக்கு வாக்குத்தத்தமா நீ வச்சுக்கோ. உன்னுடைய பாடுகள் முடிவுக்கு வரும். முடிவுக்கு வந்து கர்த்தர் உன் கண்ணீரை துடைத்து உன்னை ஆசீர்வதித்து கர்த்தருடைய செட்டைகளின் மறைவிலை வைத்து உன்னை ஆரோக்கியமாய் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். காரணம், நீ தாய் தகப்பனுக்கு உண்மை உள்ளவளாக இருந்தால், மாமியாருக்கு உண்மை உள்ளவளாக இருந்தால், உன் கணவனுக்கும் உண்மை உள்ளவளாக இருந்தால், ரூத் அத்தனைக்கும் உண்மை உள்ளவளாக இருந்தனால கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அதே ஆசீர்வாதம் உன் மேல் வரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இவ்வளோ பாடுகளுக்கு மத்தியில் ரூத் உண்மை உள்ளவளாக இருந்ததுனால எங்க வந்துட்டா தெரியுமா? இஸ்ரவேலுடைய தேவனுடைய வம்சத்துக்குள்ள வந்துட்டா. தேவனை பெற்றெடுக்கிற வம்சத்துல வந்துட்டா. அதே மாதிரி கர்த்தர் உன்னையும் அந்த வம்சத்துக்குள் கொண்டு வருவார். கடைசியாய் ஒரு
ஸ்திரீயை குறித்து நாம் பார்த்து முடிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இந்த மரியாளை குறித்து அநேக காரியங்களை, அற்புதமான காரியங்களை நான் பேசியிருக்கிறோம், அநேக செய்திகளில் பேசியிருக்கிறோம். கானாவூர் கல்யாணத்தில் குறித்து, இந்த வெளிப்பாடுகளை குறித்து பேசும்போது மரியாளுடைய அற்புதமான செயல்பாடுகள், அவங்களுக்கு ஈக்குவலாக அந்த இடத்துல யாருமே இருக்க முடியாது. அதான் நான் சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டில் ஒரு ரெபேக்காள் என்றால் புதிய ஏற்பாட்டில் மரியாள். அவ்வளோ ஒரு பூரண ஸ்திரீ. ஆனால் அவர்கள் தேவன் கிடையாது, அதில் அவர்கள் கடவுள் கிடையாது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் மரியாதைக்குரியவர், வணக்கத்துக்குரியவர் அல்ல, வழிபாட்டுக்குரியவர் அல்ல. ஆனால் இந்த மரியாள் இவ்வளவு பெரிய லிஸ்ட்டில் 42 தலைமுறையில் இயேசுவே வந்து அங்கே பிறக்கிறார், இயேசுவே வந்து பிறக்கிறார். அதுக்கு அந்த அம்மாவுடைய வாழ்க்கை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்ககிட்ட இருந்த 2 முக்கியமான விஷயம், அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் ஜெர்மனி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், மரியாள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு, அதாவது கர்ப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு தேவ திட்டம், இது பரலோகத்தினுடைய ஹெவன்லி பிளான் வருது, அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கொண்ட பிறகு இதை ஒருவரிடத்திலும் மரியாள் சொல்லவில்லை, இதை ஒருவரிடத்திலும் மரியாள் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த ஊரில் யாருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. அதே வேளையில் இந்த விஷயம் யோசேப்புக்கு மட்டும் தெரியும். எப்படி யோசேப்புக்கு மட்டும் தெரியும்? மரியாள் வீட்லையும் யாருக்கும் தெரியல, யோசேப்பு வீட்லையும் யாருக்கும் தெரியல, ஒருத்தருக்கும் இந்த விஷயம் தெரியல. வசனம் தெளிவாக சொல்லுது, மரியாள் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். கரெக்டாக இருக்கு. அப்போ யோசேப்புக்கு எப்படி தெரியும்? மரியாள்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணாதிசயத்தில் ஒன்று என்னன்னா, யோசேப்பு தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கணவன். இப்பொழுது என்னிடத்துல பரிசுத்த ஆவியினால் ஒன்று உண்டாயிருக்கிறது. இதோடு கூட யோசேப்பினுடைய வித்து கலக்கக்கூடாது. அதே நேரத்தில் தனக்கு ஏற்பட்டிருக்கிற இதை யோசேப்பினிடத்தில் மறைக்கவும் கூடாது. அவள் தைரியமாய் ஒரு முடிவெடுத்தாள். முடிவெடுத்து தேவனுடைய திட்டத்தை அவள் ஒருத்தியை தவிர வேற யாரும் யோசேப்புக்கு சொல்லி இருக்க முடியாது. வேற யார்கிட்ட சொல்லி இருந்தாலும் கல்லெறிஞ்சு கொண்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில், தாமார் காலத்திலேயே மருமகள் கர்ப்பமான சுட்டரிக்கப்படணும்னு சொல்றான். மரியாள் காலத்தில் கல்லெறிஞ்சு கொள்ளப்பட வேண்டும். ஆக மொத்தத்தில் மரண தண்டனை கன்ஃபார்ம். அப்போ வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சிருந்தா கதை முடிஞ்சு. இப்போ வயிற்றில் உள்ள பிள்ளையும் காப்பாற்றணும், அதே நேரத்தில் கணவனுக்கிட்டையும் சொல்லணும். வரப்போகிற கணவனுக்கிட்டையும் மறைக்க முடியாது, ஏன்னா அவன் சேரக்கூடாது. அதை வசனம், அதே 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுது? அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய ரகசியம் மரியாள் சொல்லாமல் யோசேப்புக்கு போயிருக்க வாய்ப்பே கிடையாது. யோசேப்புடைய குணாதிசயத்தை குறித்து நாம் நிறைய பார்த்துருக்கிறோம், அது வேற. ஆனால் மரியாளுடைய டிசிஷன், இந்த இடத்துல அந்த அம்மா எடுத்ததான ஒரு முடிவு, அந்த கர்ப்பத்தை காப்பாற்றுவதற்கு, அது கலங்கப்படாமல் இருப்பதற்கு, இதுதான் ஒரு சிறந்த குடும்ப தலைவிக்கு இருக்க வேண்டியதான பொறுப்பு. குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும், அதே நேரத்தில் அது கலங்கப்படாமலும் காப்பாற்றணும். எப்படி ஒரு அற்புதமான ஒரு குணாதிசயம் பாருங்க. யோசேப்போடு சேரவும் கூடாது, சேர்ந்தா வித்து இதாயிடும். அதே நேரத்தில் யோசேப்பு கிட்ட மறைக்கவும் முடியாது. யோசேப்பு திருமணம் பண்ண போறவன். இந்த நேரத்தில் அவங்க எடுத்த ஒரு முடிவு இருக்கு பாருங்க. யோசேப்பு கிட்ட அவங்க தான் சொல்லியிருக்கணும், வேற யாரும் சொல்லியிருக்கவே முடியாது. ஸோ இந்த டிசிஷன், கர்ப்பத்தையும் காப்பாற்றணும், இந்த கர்ப்பம் கலங்கப்படாமல் காப்பாற்றணும், அதே நேரத்தில் குடும்ப கௌரவத்தையும் காப்பாற்றணும். எவ்வளோ அற்புதமான ஒரு முடிவு இதை மரியாள் எடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய, குடும்ப தலைவி மட்டும், தலைவனும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வீட்டில் ஒரு தப்பு நடந்தா உடனே அதை ப்ரொபகேண்டா, உடனே யாருக்கிட்டையாவது சொல்றது, உடனே அதை தகப்பன் வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு சொல்லி இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு சொல்லி தன் குடும்பத்தின் பிரச்சனையை தானே சால்வ் பண்ண கத்துக்கிற அந்த மகளும் அந்த மகனும் தான் நல்ல குடும்ப தலைவனும் நல்ல குடும்ப தலைவியுமாய் மாற முடியும். எப்பவும் பஞ்சாயத்துக்கு ஒரு ஆளை தேடக்கூடாது. உடனே ஃபோன் பண்ணி அவங்கள வா இவங்கள வா. இப்போ மரியாளுக்கு என்ன வயசு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன 30 வயசு 40 வயசு இருக்குமா? நேவர். மிஞ்சி போச்சுன்னா 20 வயசு 21 வயசு இருந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த வயசுல அவங்க டிசிஷன். அதை நான் சொல்லுவேன், ரெபேக்காளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க,
ஊழியக்காரன் போய் லாபான்கிட்ட பேசிட்டான். லாபான் அற்புதமான ஒரு காரியத்தை செய்வார். அவர் சொல்லுவார், பெண்ணின் வாய்ப்பிறப்பை நாம் கேட்போம் அப்படின்னு கேட்பார். மகன் என்ன சொல்றான்னு பார்ப்போம், ரெபேக்கா என்ன சொல்றான்னு பார்ப்போம். உடனே ரெபேக்காள் நான் போறேன் என்று சொன்னார். நான் போகிறேன். அந்த டிசிஷன் மேக்கிங், ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியதான அந்த குடும்ப தலைமைக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதுதான் மரியாள் இடத்துல இருந்தது. இந்த கர்ப்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும், அதே நேரத்தில் வெளியே தெரியாமல் காப்பாற்றணும், அதே நேரத்தில் என் கணவனிடத்தில் மறைக்கவும் முடியாது. இவ்வளத்தையும் ஒரு 20-25 வயசுக்குள்ள இருக்கிற பெண் அழகா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதான் மரியாளுடைய சுபாவம். இந்த சுபாவம் இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான குடும்பத்தை கொடுக்கிறாரு. எத்தனை பேர் அந்த குடும்பத்தை உடைச்சிடுறோம், உட்காந்து பேச முடியாம உடையிற நிலைமை வரும். பல இடங்கள்ல வருது. நான் சொல்லுவேன், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கெல்லாம் போறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஊழியக்காரர்களோ யாரோ ஒருத்தர் தலையிடுறாங்க. நான் அதை குற்றமாக சொல்லலை. கூடுமான வரைக்கும் நீங்களே சால்வ் பண்ண பாருங்க, உட்கார்ந்து பேசுங்க. முதல்ல உங்க குடும்ப பிரச்சனையை வெளியே தெரியப்படுத்துறதே ஒரு விதமான அசிங்கம். ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் ப்ரொபகண்டா பண்றது ஒரு 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 பழக்கமாக மாறி இருக்கு. இன்னைக்கு நம்ம எதெல்லாம் ஒரு காலத்தில் 4 வீட்டுக்குள்ள செஞ்சோமோ இன்னைக்கு எல்லாம் வெளியரங்கமாகிட்டு. இதான் மரியாளுகிட்ட இருந்ததான முதல் சுபாவம். ரெண்டாவது, மரியாளுக்கு உலகத்துக்கே ரட்சகர் பிறந்திருக்கிறார். டோட்டல் வேர்ல்டுக்கும் ரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசுவை பற்றி சொல்லும் போது வசனம் என்ன சொல்லுவார் பாருங்க, இதோ அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். 1:21. ஜனங்களுடைய பாவங்கள் அப்படின்னா மரியாளையும் சேர்த்து தான் இருக்கு. ஆனால் மரியாளுக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த தீர்க்க தரிசனம் என்னன்னு சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து பாருங்க. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். மரியாளுக்கு என்ன நடக்குது? ஊருக்கே ரட்சிப்பு, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு ரட்சிப்பு, உனக்கும் அதில் ரட்சிப்பு வரும். ஆனால் உனக்கு மட்டும் ஒன்று நடக்கும். என்ன தெரியுமா? உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இந்த என்ன ப்ராபசி தெரியுமா? அதாவது தன்னுடைய தலைப்பிள்ளை சாகிறதை தன் கண்களால் அவள் பார்க்க போகிறாள். இயேசு அடிக்கப்பட்டு சாக போறத, சிலுவையில் அறையப்பட போறத தன் கண்களால் அவள் பார்க்க போறாள். இப்போ வயிற்றுல பிள்ளை இருக்கும்போது சாகாமல் பாதுகாத்த இதே மரியாள் தான், அந்த பிள்ளை அழிஞ்சிடக்கூடாதுன்னு பத்திரமா பாதுகாத்த இதே மரியாள் தான் தன் கண்களுக்கு முன்பாக உலகத்துக்காக தன் மகன் சாகிறதை பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த உலகத்துக்காக தன் மகன் தன் வீட்டை விட்டு போய் திருமணமாகாமல் உலகத்துக்கு போதிச்சு கடைசியில் தன் மகன் தன் கண்ணுக்கு முன்னாடி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் பாடு அனுபவிச்சு குத்துயிர் கொலையுற சாகிறத மரியாள் பார்க்கணும். இது எந்த தாய்க்கும் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம். அது மரியாளுக்கு நடக்க போகுது. மரியாளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, ஒரு உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும். எப்படி அந்த ஒரு கத்தி நம்ம இருதயத்திலேருந்து கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆத்மாவை கிழிக்குமா. சரீர வலியை விட ஆத்மா வலி ஜாஸ்தி, அப்ரஷனை விட டிப்ரெஷன் மோசம். சிலர் அடிச்சிட்டாங்கன்னா ஆறிடும், சிலர் சொன்ன வார்த்தை மாறாதுன்னு சொல்லுவாங்க, ஆறாதும்பாங்க. அந்த மாதிரி அது அப்படி ஒரு வலி வரப்போதான் மரியாளுக்கு. இந்த வலியை சகித்து கொள்ள தொடங்குகிறவர்கள் தான் இந்த ஜீனியாலஜிக்குள்ள வரணும். பல நேரங்களில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு, எல்லாம் உண்மைதான். ஆனால் சில நேரத்தில் கர்த்தருக்காக நீ இழக்க வேண்டியதும் இருக்கிறது, சில பாடுகளை நீ சகிக்க வேண்டி இருக்கிறது, சிலவைகளை நீ கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆண்டவர் உன்னிடத்தில் சிலதை பிரிப்பார். அப்படி பிரிக்கும் போது உன் ஆத்துமாவை அது கிழித்து கொண்டு போகும், உன் ஆத்துமாவை அது வெட்டி கொண்டு போகும். சிலர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஒரு 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 இள வயதில் ஒரு பிள்ளை இறந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கேட்பாங்க, சின்ன வயசு தானே என் பிள்ளை ஏன் செத்து போச்சு? அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஒரு சிலர் கேட்குறாங்க, என் பிள்ளை நல்லா தான் ஆண்டவருக்குள்ளே இருந்துச்சு, ஏன் செத்து போச்சு? சில நேரங்களில் உன்னை விட்டு உன் பிள்ளையை ஒரு சில காரணத்துக்காக பிரிக்கிறார். அதற்கு மேல் உன் பிள்ளை இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. இருந்தால் அது ஆத்தும நரகத்துக்கு போயிடும். தேவன் கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு, தேவன் எடுப்பதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. கொடுக்கும் போது சந்தோஷப்படுகிற நீ எடுக்கும் போது அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும். மரியாளுக்கு ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்றாரு, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும். உனக்கும் ஒரு வேதனை இருக்குது, உன்னையும் அது கிழிக்கும்.
அதுதான் மரியாளுக்கு சொல்லப்பட்டது. அந்த வேதனையை மரியாள் பொறுத்து கொண்டாள். அந்த வேதனையை கண் கூட பார்க்குறாங்க, சிலுவையில் மகன் தொங்குறது. அந்த இடத்துல தான் இதோ உன் மகன் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து யோவானை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவர் விட்டு போல. சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில மரணம் நடக்குது, மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ பிரிஞ்ச உடனே அத்தோட ஆண்டவர் விட்டு அவங்க போயிடுறாங்க. ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணி எனக்கு கொடுக்கலைங்க, நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன் எங்கள் அம்மாவை கொடுங்கன்னு கொடுக்கல, நான் ஜெபம் பண்ண எங்கள் அண்ணனை கொடுக்கல, எனக்கு அப்புறம் ஆண்டவர் வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஆண்டவர் என்ன உனக்கு தீங்கு செய்யறதுக்காக எடுத்தாரா? நீ எடுத்ததுனால இப்போ என்ன தீங்கு ஆயிருச்சா உனக்கு? உன்னை விட்டு உன் தாயையோ உன் தகப்பனையோ எடுத்ததுனால உனக்கு தீங்கு வந்துருச்சா? நீங்க மிஸ் பண்ணுவீங்க அவங்கள, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவர்கள் போறதான் அவர்களுக்கு நல்லது. தேவன் நன்மையான ஈவுகளை தான் செய்தார், அதுக்கு தேவனை விட்டு தூர போறது. ஆனால் மரியாள் அப்படி போல பாருங்களேன். அதற்கு பிறகு தன்னுடைய கண் எதிராகவே தன் மகன் சாகிறாரு. நான் தான் சொல்லுவேன், மரியாள் நல்ல தாய், தெய்வ தாய் கிடையாது. தெய்வ தாயா இருந்தால் மகனை அங்கேயே அவங்க மீட்டிருப்பாங்க. அவங்க மீட்கலை, முடியாது. ஸோ அவங்க நல்ல தாய். அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2 வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலரோடு தங்கி இருந்த 120 பேர்ல அவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க விசுவாசத்தை விட்டு போல, தேவனை விட்டு போகல. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கடவுள் வேணான்னு சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங் ஆகுறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற கூட்டத்துக்கு அவங்க போறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்கிற கூட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உபத்திரம் வந்த உடனே கத்தரை விட்டுட்டு ஓடக்கூடாது. சில பிரிவுகளை கர்த்தர் உனக்கு செஞ்சாருன்றதுனால ஆண்டவர் விட்டு ஓடாதீங்க. கர்த்தர் எதை செய்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்கும். உன்கிட்ட இருந்து உன் தாயையோ உன் தகப்பனையோ கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ பிரிச்சார்னா கர்த்தர் கொடுமைக்காரர் அல்ல. அவரும் கஷ்டத்தோட தான் அதை செஞ்சிருப்பாரு. இயேசுவை சந்தோஷமா பலி கொடுத்துருப்பாரா? உங்ககிட்ட இருந்து பிரிக்கும் போது உனக்கு என்ன வேதனை இருக்கோ அதை விட பல வேதனை ஆண்டவருக்கு இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு ஒன்று தெரியும், தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் இந்த பிள்ளையை எடுத்தா உன் பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் எடுத்தார். நீங்க அதை புரிஞ்சுக்காம ஆத்மா பட்டயத்தை உருவி போச்சுன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு நான் போறேன், எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, எனக்கு இனிமேல் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், இனி பைபிள் படிக்க மாட்டேன், நான் அவ்வளோ ஜெபம் பண்ண, ஏன் ஆண்டவர் எனக்கு தரல? உங்களுடைய தாத்தா பாட்டியெல்லாம் இறந்த மாதிரி தான் உங்க கூட இருந்தவங்களை இறந்துருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை எடுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த காரணத்தை உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. அவர் சிருஷ்டிகர்த்தர், கொடுத்தவருக்கு எடுக்கிற உரிமை உண்டு. ஆனால் நீங்கள் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு நாளும் அவர் தீங்கு செய்ய மாட்டார். அந்த பட்டயம் உருவி போகிறதை அந்த குழந்தை வயிற்றுல வந்ததிலிருந்து அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அந்த தாய் முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததுனால இயேசுடைய வம்ச வரலாறு பட்டியலில் அந்த அம்மா பேர் வந்துச்சு. எல்லாருடைய பேர்லையும் கணவன் பேர் வரும்போது இந்த அம்மா பேர் மட்டும் மரியாள் இடத்துல பிறந்தாள். காரணம் என்ன தெரியுமா? அந்த அம்மா அந்த அளவுக்கு தன் மகனை வயிற்றுல வாங்கின அன்னிலிருந்து சிலுவையில் கொடுக்கிற வரைக்கும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டாள், எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டாள். இஸ் அ குட் டிசிஷன் மேக்கர். இந்த 4 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாமாராக இருக்கட்டும், ராகாபாக இருக்கட்டும், ரூத்தாக இருக்கட்டும், மரியாளாக இருக்கட்டும். தாமார் சந்ததி வளருவதற்காக தன் ஜீவனை பணயம் வைத்தவள். ராகாப் தவறான வாழ்க்கை வாழ்ந்தாலும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நல்லவளாக வாழ்ந்து தேவனுடைய திட்டத்துக்குள் வந்தவள். நீ அப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்திருந்தால், எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு ஒன்று மன்னிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ரூத் தகப்பன் தாயினுடைய பாவத்தை சுமந்து கொண்டு வந்த நல்ல மகள். ஆண்டவர் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். உனக்கும் ஆண்டவர் தருவார். கடைசியாய் உபத்திரவத்தை பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு பாட அனுபவிக்க சகித்து கொண்ட மரியாளும் அந்த வம்சத்தில் வந்தாங்க. இந்த 4 நிலைகளில் நீங்கள் எந்த நிலைகளில் வேணால் இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுத விரும்புகிறார். உங்களுடைய பாடுகள் விருதாவை போகிறது இல்லை. நீங்கள் சிந்தின கண்ணீர் ஒரு நாளும் விருதாவை போகிறது இல்லை. ஒருவேளை உன் தாய் தகப்பன் மூலமாக ஏற்பட்ட உன் வேதனையை கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய கடந்த காலங்கள் தவறானதாக இருந்தாலும் அருவருப்பாக இருந்தாலும் இன்னைக்கு அதை ஆண்டவர் சுத்தமாய் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ண போறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இங்கே நிற்கிற நாங்களோ கேட்கிற யாரோ ஒருத்தர் கூட இங்கே ஆண்டவரே பூரண பரிசுத்தவான்கள் கிடையாது. நோபடி இஸ் பர்ஃபெக்ட் லார்ட். ஆனால் எங்களை உம்முடைய வம்சத்துக்குள் கொண்டு வருவது உம்முடைய கரத்தில் இருக்க ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களை பார்க்காதபடிக்கு எங்கள் மேல் வைத்த கிருபை, நீர் எங்கள் பலவீனங்களை பார்க்காதபடிக்கு எங்கள் மேல வைத்த அன்பு,
எங்களை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் லிஸ்ட்டில் எங்களை கொண்டாந்துருச்சுப்பா. எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காம போச்சு. சாதாரணமாக வாழ்ந்தவங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கல. கர்த்தருக்காக ஏதோ செஞ்சவங்களுக்கு தான் இந்த காரியம் கிடைச்சு. அதே லிஸ்ட்டில் நாங்களும் வரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். கண்ணீரோடு பாடுகள் மத்தியில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்காக சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.